அனைவருக்கும் வணக்கம். குரு பார்வையினால் யோகமா அல்லது சனி பகவானுடைய பார்வையினால் யோகமா, இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். 100% சுப கிரகம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒளி கிரகமாகவும் 100% சுப பலன்களை தன்னுள் வைத்திருக்கக்கூடிய கிரகம். அதுபோல் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில குரு பார்வை கோடி குற்றங்களை தீர்க்கும். குரு பார்வை வளர்ச்சியை விட்டு தரும். எந்த பாதத்தெல்லாம் எந்த ஆதிபத்தியத்தெல்லாம் பாக்குறாரோ அந்த ஆதிபத்தியம் எல்லாம் ஜாதகருக்கு வளர்ச்சியை தரும். இது விதி. கண்டிப்பாக அப்படி நடக்குதுன்னா கண்டிப்பா குருவாருக்கும் ஆதிபத்தியங்கள் வளர்ச்சியை சந்திக்கின்றன. அதுபோல் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இருள் கிரகம், ஒளியை பிரகாசிக்காத ஒரு கிரகம். சனி பகவானுடைய பார்வை பெற்ற இடமெல்லாம் தடையை கொடுக்கிறது. இது உண்மையா? கண்டிப்பா சனி பார்வையில அந்த இடம் ஜாதகருக்கு தடைக்கு பிறகுதான் வெற்றி கிடைக்கிறது. இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சோ இதை மையமாகத்தான் எல்லாருடைய கன்சல்டேஷன்ல கேள்விகளும் இருக்கிறது. நிறைய பேர் சனியினுடைய பார்வை இருக்கிறது, ஜாதகத்துல இந்த ஆதிபத்தியம் கிடைக்காதா, இந்த ஆதிபத்தியத்துல பிரச்சனையே இருந்துகிட்டு இருக்குமான்ற கேள்விகள் அதிகமா வருது. அதுபோல் குருவனுடைய பார்வை பட்டு விட்டது, இந்த ஆதிபத்தியம் எல்லாம் யோக பலனை செய்து விடுமான்ற கேள்விகளும் அதிகமாக எழும்புறத பார்க்க முடியுது. சோ அதற்கான தெளிவான வீடியோ தான் இந்த வீடியோ. குரு பார்வை சனி பார்வை அது நியாயமான ஒரு கேள்விதான். சனி பார்வை எப்பொழுதுமே இருள் கிரகம் பார்க்கிறது, தடை கொடுக்கிறது, அதுல மாற்றம் இல்லை. குருவுடைய பார்வை தடையை நிவர்த்தி செய்கிறது, குற்றங்களை நிவர்த்தி செய்கிறது, அதுலயும் மாற்றமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துல ராகுகேதுனால தடை இருக்கு, செவ்வாயினால தடை இருக்கு, சுக்கிரனால் தடை இருக்கிறது. எந்த கிரகத்தினால தடை இருந்தாலும் குரு பார்க்கிறான்னா அந்த தடையை நிவர்த்தி பண்ணிக்கிறார். அதுபோல் ஒரு ஆதிபத்தியத்துல வளர்ச்சியை குறைக்கக்கூடிய தன்மை சனி பார்வைக்கு உண்டு. சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது, அந்த ஆதிபத்தியத்தை தடை பண்ணுவார், கடின உழைப்பை கொடுப்பார். இது மாற்ற முடியாத ஒரு நியதி. சோ இதுல ஒரு சந்தேகம். இப்ப நேரடியா டாபிக் வந்துடலாம். குருவுடைய பார்வை யோகமா, சனியினுடைய பார்வை யோகமா? ஒரு ஜாதகத்துல வளர்ச்சியை கொடுப்பது யோகமா, தடையை கொடுப்பது யோகமா? இதுதான் இப்போ இதுல நம்ம உண்மையான இந்த கிரகத்துல இருக்கக்கூடிய ஒளிந்திருக்கக்கூடிய தார்மீக கருத்து. ஒரு ஆதிபத்தியம், நீங்க எந்த லக்னமா வேணாலும் பிறந்திருங்க, குரு ஒரு ஆதிபத்தியத்தை பார்த்து விட்டார். பார்க்கும் பொழுது அந்த ஆதிபத்திய வீட்டின் அதிபதி, உதாரணத்திற்கு 4ஆம் ஆதிபத்தியத்தை குரு பார்க்கிறார், 10ல் அமர்ந்து பார்த்து விடுகிறார். நேரடி பார்வையை எடுத்துக்கலாம். குருவுடைய பார்வையை சொல்லிடுறோம். 5, 9ஆம் இடம் சிறப்பு பார்வை, 7ஆம் பார்வை நேரடியான பார்வை. அதுபோல் சனி பகவானுக்கு 7ஆம் பார்வை சமசப்தம பார்வை, சிறப்பு பார்வையாக 3, 10ஆம் பார்வை இருக்கின்றன. இந்த 2 விஷயம். அப்ப குரு பார்வையை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி கொடுக்க போது, சனி பார்வையை பொறுத்த வரைக்கும் தடை கொடுக்க போகுது. இது யோகரோ அவயோகரோ யாரா இருந்தாலும் இதுதான் விதி. குரு யோகரா செயல்பட்டாலும் அவயோகரா செயல்பட்டாலும் குரு பார்வை வளர்ச்சி கொடுக்கும், சனி பார்வை தடையை கொடுக்கும். இது மாற்ற இயலாது. சனி எண்ணிலையில் குருவோடு தொடர்புல இருந்தாலும், எங்க கிரகத்தோட தொடர்புல இருந்தாலும், ஒளி கிரகங்களோட தொடர்புல இருந்தாலும் தடை என்பது இருள் கிரகத்தினால் சில கொடுக்கத்தான் முடியும். சோ இது விதி. அந்த அமைப்புல குரு பார்வையில ஒரு 4ஆம் ஆதிபத்தியம் இருக்கிறது. நேரடியாக குரு 10ல் அமர்ந்து பார்த்து விடுகிறார். 4ஆம் அதிபதி யார்? 4ஆம் அதிபதியினுடைய வலுவை பார்க்க வேண்டும். குரு பார்வை ஒரு பூஸ்ட் கொடுக்கும். ஒரு ஜாதகருக்கு பெரிதா உழைக்காம உடனடியா வீடு, வாகனம், வசதி வாய்ப்புகள், கல்வியை கொடுக்கும். 4ஆம் அதிபதி யாரோ அவரை பொறுத்தே ஜாதகருக்கு பலன் அமையும். உதாரணத்துக்கு 4ஆம் இடம். கல்வி எல்லோருக்கும் அடிப்படையானது. கல்வி என்பது ஏட்டு கல்வி அல்ல. வயதானாலும் கூட 60 வயதுகளிலும் வயதுக்குரிய அனுபவங்களுக்கு படிப்பு முக்கியம். படிப்புன்றது புரிந்துணர்வுகள் முக்கியம். அந்த புரிந்துணர்வுக்காக கல்வியே எடுத்துக்கலாம். குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்த்து விடுகிறார். பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்தை பிரவேசம் செய்து கல்வி கற்கும் வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். கல்வியை நீங்கள் கற்பீர்களா என்பதை எந்த கிரகம் சொல்லும்? 4ஆம் இடத்தின் அதிபதியினுடைய ஸ்தான வலுவுமே உரைக்கும். கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் தாய் தந்தையருக்கு நல்ல திராணி இருக்கும். கல்வியை வழங்கக்கூடிய செல்வ வளங்கள் இருக்கும். கல்வி நிலையங்கள் உங்களுக்கு தந்தையை கூட கல்வி நிலையத்தின் அதிபதியா இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை எப்படி அனுபவிப்பீர்கள் என்பதை 4ஆம் இடம் தான் சொல்லும். குரு பிரகாசமா காட்டிட்டார். வாய்ப்புகள், பல வாய்ப்புகளை கொடுத்து விட்டார். அதை நீங்கள் 4ஆம் இடத்தின் மூலியமாக எடுத்துக்கொள்ள முடியும்ன்றதை உறுதிப்படுத்துறோம். குரு பார்வை அங்க என்ன வளர்ச்சியை கொடுக்குது? காட்சிப்படுத்துகிறது. ஒரு கிரகத்தின் பார்வை எப்பொழுதுமே உங்களுக்கு எளிய காட்சிகளை படுத்தி கொண்டே இருக்கும். 4ஆம் அதிபதி வலு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே இது சனி பகவானுக்கு வந்துடலாம். சனி பார்வை 4ஆம் இடத்தை தடுக்கிறது. 4ஆம் அதிபதி இப்ப வலுத்துட்டார். சூழ்நிலை, உங்க தாய் தந்தையரால படிக்க வைக்க செல்வம் கிடையாது, கடினம், குடும்ப வறுமையில் இருக்கிறீர்கள். ஏதேனும் ஒரு வகையில் 4ஆம் அதிபதி வலுக்கும் பொழுது கஷ்டப்பட்டு கல்வியை படிக்கிறீங்க. தாய் தந்தையிட்ட காசு இல்ல, நீங்களாவே வேலைக்கு போறீங்க. சனி பகவான் ஒரு நல்ல பலனை செய்வார். என்ன பலனை செய்வார்? ஜீவனம், சுயமாக. நிறைய சின்ன குழந்தைங்க எல்லாம் பார்க்க முடியும். நான் பேப்பர் போட்டு படிச்சேன், இல்ல ஏதோ ஒரு எங்க பேரண்ட்ஸால முடியல, கஷ்டப்பட்டு படிச்சேன். ஏனென்றால் சனி பார்வை அந்த ஆதிபத்தியம் கிடைப்பதற்கு தடையை கொடுக்கிறது. அதிபதி வலுத்து விட்டால் நீங்கள் தடையை மீறி வெற்றி பெறுறீங்க. அதனாலதான் சனி பார்வை ஒரு மனிதனை கடின உழைப்பிற்கு பிறகு ஆதிபத்திய வெற்றியை கொடுக்கிறது. குரு பார்வை கடின உழைப்பின்றி ஆதிபத்திய வெற்றியை கொடுக்கிறது. ஆனால் ஒரு ஜாதகர் ஆதிபத்திய வெற்றியை பெறுவாரா என்பதை
அந்த ஆதிபத்தியமே முடிவை செய்யும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. சோ இதுதான் விதி. இப்ப சனி பார்வை மேலா குரு பார்வை மேலா? குரு பார்வையினால் கிடைத்த வெற்றிகள் சரித்திரத்தில் எழுதப்படாது, சனி பார்வையினால் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் சரித்திரத்தில் எழுதப்படும். இதுல எது சிறந்தது? சனியினுடைய பார்வை சிறந்ததா, குருவின் பார்வை சிறந்ததா? நீங்களே எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? கடினப்பட்டு உழைத்து கிடைக்கக்கூடிய வெற்றியா, உழைக்காமலே ஈஸியா ஒரு நாலேஜபிள் திங்னால கிடைக்கிற வெற்றியான்றத அது நீங்க தான் முடிக்கிறீங்க, பேஸ்ட் ஆன். ஆனால் ஜோதிடத்தின் அடிப்படையில் இரண்டும் ஒன்றே. சனி பார்வை ஒரு மனிதனை சோதித்து செயல்படுத்துகிறது, குருவார்வை சோதனையின்றி செயல்படுத்துகிறது. அதனாலே குருவார்வை கோடி நன்மையை கொடுக்கிறது, சனி பார்வை தடைகளை கொடுக்கிறது. எண்ட் ஆஃப் த டைம் லக்ன ஆதிபத்திய கிரகத்தின் வலுவை பொறுத்து. இது எல்லா ஆதிபத்தியத்தையும் நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம். குரு 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7, 8, 9, 10, 11, 12 எந்த பாவத்தை பார்த்தாலும் சனி பார்வை ஒரு மனிதனை சோதிக்கிறது, குருவார்வை ஒரு மனிதனை சோதனை இல்லாமல் வெற்றி கொடுக்கிறது. எண்ட் ஆஃப் த டைம் ஒரு மனிதன் சரித்திரத்தில் நிலைத்து நிற்பதற்கு சோதனைக்குரிய வெற்றியை முக்கியத்துவம் பெறுவதனால் சனி பார்வையும் மேன்மையே, குருவார்வையும் மேன்மையே. குருவார்வை கொடுக்கக்கூடிய மேன்மை உங்களை வாழ்க்கையில் சிரமப்படுத்துவதில்லை, சனி பார்வை கொடுக்கும் மேன்மை உங்கள் வாழ்க்கையில் சிரமப்படுத்துகிறது. எண்ட் ஆஃப் த டைம் எந்த கிரகத்தினுடைய பார்வையானாலும் சரி, இறுதியில் ஆதிபத்திய கிரகத்தின் ஸ்தான வலுவும் அவருடைய கிரக நிலையுமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தேடி தரும்ன்றத உறுதிப்படுத்திக்கிறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுயஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.